ஆமா சார். எவ்வளோ சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்க? 2,80,000 ஒரு பைக் ஒண்ணு வாங்குனேன். அப்புறம் கேமரா 50,000 ஒரு கேமரா வாங்குனேன். ஐஃபோன் 1,00,000ல ஒண்ணு வாங்குனேன் சார். ரூ. 2,25,00,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வேணுங்கிறீங்க. ஆமா சார். சரிங்களா? நீங்க வாங்க வேணான்னு சொல்லல. எப்ப பைக் வாங்கணும், எப்போ ஒரு ஐஃபோன் 1,00,000க்கு வாங்கணுங்கிற முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, ஆமா சார். இங்க தான் நெறைய நடுத்தர குடும்பத்தில இருக்கும் பிள்ளைகள், நீங்க தவறி முடிவு எடுக்கிற முடிவு தான் நெறைய இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியும். ரியலைஸ் பண்ணியிருக்கேன் சார். பட் நம்ம எப்பவுமே இந்த குடும்பம் இப்படி நடுத்தர குடும்பமாவே இருந்துறக்கூடாது. நம்ம அதுக்கான மிடில் கிளாஸா இருந்துறக்கூடாதுன்னு நபர் சொல்றாரு. அதுவுமே கரெக்ட்டு தான். பட் KTM பைக் அண்ட் ஐஃபோன் வாங்குனீங்கன்னா, நீங்க கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸா தான் இருக்க போறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, KTM பைக்கோ, ஐஃபோனோ நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு விக்கிறீங்கன்னா, அதோட மதிப்பு வந்து குறையும். இதுவே தங்கத்திலயும், வெள்ளிலயும் முதலீடு பண்றீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து 2 வருஷத்துல கூடி இருக்கும். இதுதான் வந்து அசெட் அண்ட் லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அசெட்னா பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். லையபிலிட்டினா டிப்ரிசியேட் ஆகும். நீங்க ரியல் கிளாஸ்ல இருந்து நீங்க மேல போகணும்னு பார்த்தீங்கன்னா, அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. லையபிலிட்டில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி KTM அண்ட் ஐஃபோன் வாங்கி ஷோ ஆஃப் பண்றது நம்ம ரிச்ன்னு கிடையாது. நம்ம ரியல் ரிச்னா ரியல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்.